மறக்க முடியாத எண். அவனுக்கும் அவளுக்கும் தீராத காதல். ஆனால் ஒரு விபத்தில் அவன் இறந்து விட்டான். அவள் அந்த துயரத்தில் இருந்து மீளவே இல்லை. தினமும் இரவு தூங்குவதற்கு முன் அவன் பயன்படுத்திய பழைய மொபைல் எண்ணிற்கு அவள் தினமும் ஒரு மெசேஜ் அனுப்புவா. சாப்பிட்டியா, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி. அவனுக்கு தான் உயிர் இல்லையே, பதில் வராதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த எண்ணிற்கு மெசேஜ் பண்ணும்போது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஒரு வருஷம் இப்படியே கழிந்தது. ஒரு நாள் இரவு அவள் மெசேஜ் அனுப்பிய உடனேயே அவளுக்கு அந்த எண்ணில் இருந்து பதில் வந்தது. சாப்பிட்டேன், நீயும் சாப்பிடு, நீ அழுதுட்டே இருக்காம நிம்மதியா தூங்குன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் பார்த்ததுமே அவள் உறைந்து போய் விட்டாள். விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பழைய சிம் கார்டை வேற ஒரு ஏழை சிறுவன் வாங்கி வச்சிருக்கான்னு. தினமும் அந்த மெசேஜை அவன் பாப்பான். யாரோ ஒரு பொண்ணு பாசமாக கேக்குறாளேன்னு சொல்லி அவனுக்கு பதில் அனுப்பணும்னு நினைக்க தோணும். ஆனா அனுப்பாமலே இருந்துருவான். அவளோட வேதனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறத அந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கிட்டான். அவளோட வேதனையை பார்த்ததுமே ஒரு நாள் அவனுக்கு பதில் அனுப்பணும்னு தோணுச்சு. அதனால அந்த பதில் அனுப்பிட்டான். அவன் இறந்த பின்பும் அந்த எண் வழியாக அவளுக்கு ஆறுதல் கிடைத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல திருக்குறள் சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு கதை முழுசா கேளுங்க.